Hello guys, வணக்கம். Welcome back to Geeta's Curries and Crafts. So இன்னைக்கு நம்ம ரொம்ப கிரன்ச்சியான, ரொம்ப கிறிஸ்பியான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆனியன் சமோசாஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So let's get started. ஆனியன் சமோசா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே மிதமான சூட்ல இருக்க எண்ணெய், ரொம்ப ஹாட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வார்மா இருக்க ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதோட தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். இதுக்கு ஒரு ஹெல்த்தி சப்ஸ்டியூட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு மட்டுமே வச்சு செய்யலாம். இல்லைன்னா 1 கப் கோதுமை மாவும் 1 கப் மைதா மாவும் சேர்த்து 2 கப் மாவா கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வச்சா காஞ்சு போயிடும். அதனால இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேல தடவிட்டு ஒரு துணியை வச்சோ இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சோ கவர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அவல் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ராவாவே சேர்த்துக்கலாம். அது கூட இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இருந்தா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்தீங்கன்னா தான் அது நல்லா உள்ள வேகும் நம்ம வேக வைக்கும் போது. ஏன்னா இப்ப நம்ம தனியா வதக்க போறது இல்லை, இது அப்படியே தான் ஸ்டஃப் பண்ண போறோம். அதனால வெங்காயம் மட்டும் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட சமோசா ஷீட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி சமபங்கா சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சு வச்சுக்கலாம். நான் 1 கப் மாவு எடுத்ததுனால எனக்கு ஒரு 5 உருண்டை இந்த மாதிரி சின்ன பால்ஸா ஒரு 5 பால்ஸ் வந்தது. அதுல ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு லேசா நல்லா எண்ணெய் சேர்த்து தேய்ச்சிக்கோங்க. ஸோ எண்ணெய் சேர்த்து தேய்க்க இன்னும் அது நல்லா விரிஞ்சு வரும். அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தின்னா நம்மளோட சமோசா ஷீட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். மாவு தேய்ச்சாச்சு. இப்ப இதை தோசைக்கல்ல சூடு பண்ண போறேன். தோசைக்கல் நல்லா காஞ்சதும் அதுல இந்த ஷீட்டை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுட்டு திருப்பி போட்டு திரும்ப ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை, லைட்டா அது மேல சூடு ஏறினா போதும். இந்த மாதிரி 2 சைடுமே ஒரு 3 செகண்ட் சூடு பண்ணிட்டு அதை வெளியே எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு சமோசா எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த எட்ஜஸ்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை சும்மா சின்னதா கட் பண்ணிட்டு டைரக்டாவே ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி 2 ரெக்டாங்கிள்ஸா எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட 2 ஷீட் இப்போ ரெடி ஆயிருக்கு.
இதே மாதிரி மற்ற 5 உருண்டைகளையும் சேர்த்து எடுத்து நம்மளோட சமோசா ஷீட்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் செய்யறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட சமோசா ஷீட்ஸும் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு, பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சமோசாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக வச்சு அடைச்சிங்கன்னா அது சரியாக வராது. அதனால கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கோ 1 டீஸ்பூன் அளவுக்கோ உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு நம்மளோட பேஸ்ட் வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. அது ஸோ இந்த மாதிரி நம்மளோட பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதை நல்லா சேர்த்து ஒட்டிடலாம். எல்லா எட்ஜஸும் எல்லா கார்னர்ஸ்லயுமே வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அப்பதான் எண்ணெயில போடும்போது அது பிரிஞ்சு வராம இருக்கும். இதே மாதிரி எல்லா ஷீட்ஸ்ல இருந்தும் நம்மளோட சமோசாஸை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல, இந்த லாக்டவுன்ல நம்ம எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றது சமோசாஸ், பப்ஸ், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியா வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நம்மளோட எல்லா சமோசாவுமே இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு சமோசாவா அதில் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு ஃப்ளேமை வந்து சிம்லையோ இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நல்லா வேகிற வரைக்கும், வெளியே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சமோசா பிரிஞ்சு வந்துரும்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஒட்டின பேஸ்ட் அப்படி. மைதா மாவு வந்து கண்டிப்பா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ற ஐட்டம்ஸ்லாம் நல்லாவே ஒட்டிக்கும். ஸோ நம்மளோட சமோசாஸ் ஆல்மோஸ்ட் டன். நம்மளோட சமோசா சூப்பரா கிறிஸ்பியா கிரன்ச்சியா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.